சேஃப்டி ரொம்பவே முக்கியம். நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது லேடிஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, அது ரொம்ப சந்தோஷம். பட் சில நேரம் வந்து நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா தயவுசெய்து தனியாக நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டாம். உங்களோட பக்கத்தில் என்ன ஜென்ஸ் சேர்ந்துருப்பாங்க, அந்த இடத்துக்கு போயிடுங்க. சில நேரம் எமர்ஜென்சி தனியாக இருக்கும்போது ஒரு அன்டைமாக இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இருக்குன்னா இந்த ஆக்சிடென்ட் பக்கத்தில் போயிடுங்க. பட் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்கள் 139 இமீடியட்டாக நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தனியாக ட்ராவல் பண்ணுற சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணாதீங்க. பக்கத்தில் என்ன ஆள் இருக்காங்களோ ஓகே, நமக்கு என்ன எமர்ஜென்சி கூட ஆள் இருக்காங்க, இல்லை நம்ம தனியாக இருந்தாலும் யாரும் தேவையில்லாத ஒரு விஷயங்களை மாற்றணும். அதுக்காக யாரும் ஏறிக்கிறாங்க, அதுக்கு மீறி உங்களுக்கு நீங்கள் இறங்குறதுனால யாரும் ஏறிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் எமர்ஜென்சி 139 அதனால் அந்த ஸ்டேஷன் என்னவோ நம்ம வந்து அனுப்பிடுவோம். அதே மீறி உங்களுக்கு அப்படி ஏதோ ரொம்ப எமர்ஜென்சி ஆகிடுச்சு, உங்களால் ஃபோன் பண்ண முடியல, என்ன பண்ண முடியுதுன்னு சொன்னால் எமர்ஜென்சி பண்ணிட்டு நீங்கள் அதே பண்ணிக்கலாம். நான் மைக்கில் பேசலாம் மேடம், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களோட சேஃப்டி நம்பரும் நீங்கள் பார்த்துக்கோ. அதே மாதிரி சேஃப் பண்ணணும், நீங்கள் ஷால் ஏதாவது போட்டு பார்த்துக்கோங்க. யாருமே இல்லை, நீங்கள் ஒரு நாள் மட்டும் தான் இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த டைம் ப்ளீஸ் நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு எல்லாம் பக்கத்தில் வேறு ஏதாவது போட்டு எங்கே ஆள் இருக்காங்களோ அங்கே ட்ராவல் பண்ணுங்க. தனியாக இருக்க வேண்டாம் மட்டும், ஏன்னா வேறு ஏதாவது யாராவது ஏஜ் ஏதாவது அப்னோடு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த விஷயம். ஸோ அந்த மாதிரி தனியாக ட்ராவல் பண்ணும்போது மட்டும் அது பாருங்கள். அது மீறி உங்களுக்கு ஏதாவது ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டடாக வந்து ஒரு பிரச்சனை தோணுச்சுன்னா 139 அடிக்கடி 139 ஓகே, அது வந்து டோல் ஃப்ரீ நம்பர் தான். நீங்கள் இமீடியட்டாக உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த ஸ்டேஷனில் கண்டிப்பாக வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதே போல் நீங்கள் செயின் எல்லாம் போட்டு ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, மோஸ்ட்லி ஷாலோ இல்லை முந்தியோ வச்சு நீங்கள் மறைச்சிக்கோங்க. ஓகே, மற்றபடி போய் வண்டி ஓடுற வண்டியில் ஏறி இறங்குற இந்த மாதிரி இருக்கிற வேண்டாம். இது பார்த்துட்டு இந்த ட்ரெயின்லாம் அடுத்த ட்ரெயின் இருக்குது. ஓகே, உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம், இதை மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.